ஹல்லேலூயா. யோனா புத்தகத்திலிருந்து இந்த காலையில் ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். நீங்களும் அதோடு சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே பார்க்கிறோம், யோனாவுக்கு ஆண்டோடைய வார்த்தை உண்டானது. ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போய் அவன் விரோதமாய் பேசு, நான் அழிக்க போகிறேன், அவன் மனம் திரும்பும்படி அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லுகிறார். அதற்கு மாறா இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நினிவேக்கு போவதற்கு முன்பாக தர்ஷீஷுக்கு போகிறார். ஸோ இந்த 3வது வார்த்தையில் இங்கிலீஷ் பைபிள், என்னோடய இங்கிலீஷ் பைபிள்ஸ் இப்படி போட்டிருக்கு, ஜோனா காட் அப் அண்ட் வெண்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு கெட் அவே ஃப்ரம் த லார்ட். ஆப்போசிட் டைரக்ஷன். ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கு 2 முறை அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. இந்த காலவேளையில் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். தேவனுக்கு ஒத்துழையுங்கள். தேவனுக்கு ஒத்துழையுங்க. கோஆப்பரேட் வித் காட். இந்த புத்தகத்தில் ஒரு முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதை வாசிக்கும் போது எனக்கு கவலையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழு புத்தகத்தை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் திமிகுளம் கர்த்தருக்கு ஒத்துழை செஞ்சு ஆண்டவர் கட்டளையிட்டார். யோனாக்கு கட்டளையிட்டது, யோனா கட்டளையிட்டார், ஆனால் அவன் கீழ்ப்படியில் கர்த்தருக்கு ஒத்துழைக்கலை. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். ஆனால் இங்கே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் திமிங்குளத்துக்கு, மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை விலங்கினது. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. ஆமணக்கு செடி, ஒரு செடிக்கு கட்டளை இடுறாரு, அது கீழ்ப்படியுது. அவன் மேலே அவனுக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனால அவனுக்கு நிழல் கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த செடிக்கு கட்டளை இடுகிறார், அது கீழ்ப்படியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். பூச்சியை கட்டளையிடுறார், அது கீழ்ப்படியுது. அது எல்லாத்தையும் அரித்து போடும்படி கட்டளை இடுகிறார், அது கீழ்ப்படியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நேரம் இல்லை, நினிவே மக்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தரை புறஜாதியானவர்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே ரெட்டு உடுத்தி சாம்பல் உடை போட்டுக்கொண்டு சாப்பிடாம புசிக்காம அப்படியே கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த யோனா மாத்திரம் கீழ்ப்படியலை. இந்த முழு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. நினிவேவும் சொல்கிற ராஜா சொல்லிட்டாரு, எல்லாம் ஒத்துழைக்கணும், இயேசுவுக்கு எல்லாம் கடவுளுக்கு ஒத்துழைங்க. ஏன் ஆடு மாடு கூட சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒத்துழைக்கணும். பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஒத்துழைக்கிறது, மீன் ஒத்துழைக்கிறது, பூச்சி புழு ஒத்துழைக்கிறது, செடி ஒத்துழைக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒத்துழைக்கிறது இல்லை. அதான் இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் மத்தியில் சொல்லும்படி என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நம்ம தான் உலகத்தார் ஒத்துழைக்கிறார்கள், உலகத்தில் அத்தனை மிருகங்கள் ஜீவங்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் மாத்திரம் சில விஷயத்தில் சில சமயத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ஆண்டவர் வேதனையாய் இது சொல்லுகிறார். அந்த காலை வேளையில் கர்த்தருடைய வீட்டில் சிலர் இன்னும் ஒத்துழைக்காமல், கர்த்தரிடத்தில் கீழ்ப்படியாமல், ஆண்டவர் சொன்னதற்கு தலைகீழாய் காரியங்களை செய்ய நாடிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நான் விசுவாசிக்கிற இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஒத்துழைப்பீர்கள். என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், பலமுறை நம்ம ஒத்துழைக்கிறது இல்லை. ஆமென். கர்த்தர் சொன்னதை நம்ம கேட்கறதில்ல. மீன் கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பெரிய பாவம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமை பாருங்க, கீழ்ப்படியாமை பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டே அவனை என்ன கொண்டு போச்சு, வெளியே கொண்டு போயிடுச்சு. எத்தனை பேர் ஆண்டர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, ஆனால் எத்தனை பேர் ஆண்டர் பிரசன்னத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆமென். சின்ன ஒரு கீழ்ப்படிதல், நீங்கள் அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டே வெளியேறீர்கள். உங்களுக்கு சில அவனுக்கே தெரியல ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியேறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு போனான், ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனான் என்று சொல்லி. கீழ்ப்படியாமல் எவ்வளோ ஒரு பெரிய பாவம் என்பதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும். ரெண்டங்கம் பண்ணுதல்னா சில பேருக்கு புரியாது. என்ன யாருக்காச்சும் தெரியுமா ரெண்டங்கள் பண்ணுதல்னா? நான் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ரெபல்லியஸ்னா என்னன்னா, நீ சொன்னா நான் செய்கிறேன், நீ சொல்கிறத நான் கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் சொல்கிறதா நான் கேட்கணுன்ட்டு கட்டாயம் இல்லை. ரெபல்லியஸ், அவங்க சொன்னதுக்கு அப்படியே எதிரா, ஆப்போசிட்டா. அது வாசிங்க சிஸ்டர். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும். பில்லிசூனிய பாவத்திற்கும். முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டம், நான் நினைச்சதை தான் நான் செய்வேன், கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் இந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு யாரை வச்சிருக்கிறாருன்னு கவலை இல்லை. நான் இந்த இன்ஜினியர் காலேஜ் தான் போவேன், நான் இந்த டாக்டருக்கு தான் நான் போவேன், கர்த்தர் எனக்கு என்ன வச்சுக்கிறார் அதை குறித்து கவலை இல்லை. முரட்டாட்டம், நினைச்சதை சாதிக்கிறது, கர்த்தர் இருதயம் என்னன்னு என்பதை அறிந்து கொள்றது இல்லை. இப்படி முரட்டாட்டம் உள்ளவர்கள் பைபிளில் போட்டு எதுக்கு சமானமா வாசிங்க சிஸ்டர்? அவபக்திக்கும். அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. சரியா இருக்கிறது. பாருங்க, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், ரிபல்லியஸ், பில்லிசூனி, அவபக்தி விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் தேவ பிள்ளைகள் ஆமென் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல தீவிரமாக இருக்க வேண்டும். எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல தீவிரமாக இருக்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதுல தைரியமாக இருக்க வேண்டும். அதான் யாக்கோபு 4:7 போட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ சப்மிட், இங்கிலீஷில் போட்டு சப்மிட் டு காட். கர்த்தர் இடத்துல உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க. அர்ப்பணிக்கிறவங்க எப்பொழுதுமே கர்த்தரோடு சேர்ந்து தான் நிற்பாங்க, கர்த்தரோடு சேர்ந்து தான் வேலை செய்வாங்க, கர்த்தரோடைய சேர்ந்து தான் எல்லா காரியத்தையும் செய்வார்கள், முற்படுவார்கள். சப்மிட். ஆண்டவரிடத்துல நீங்கள் கீழ்ப்படியும் போது சத்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. ஆமென். சத்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் பிடியே இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சிலர் குதிரை, கடிவாளம் இல்லாத குதிரையை போல் நம்ம எல்லாரும் சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்கலை. பார்த்திங்கன்னா நிறைய குதிரைகள் வச்சுருப்பாங்க, குதிரை வச்சுருக்கிறவங்க. ஆனால் சில குதிரைக்கு கடிவாளம் போட்டாலும் அது ஏதாச்சும் பண்ணிடும், கடிவாளம் போட விடாது. சில இந்த குதிரை ஈஸியாக ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க, இதில் ஏற வேணான்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கடிவாளம் இல்லாத குதிரையை போல் இது வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே முற்றிலும் என் வாழ்க்கையை உங்களோட கையில் ஒப்படைக்கிறேன், நான் ஒத்துழைக்கிறேன், நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, நீங்கள் என் வாழ்க்கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, என் கடிவாளத்தை நீங்கள் பிடிச்சி நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள். நம்ம தேவ பிள்ளைகள் பல முறை நம்ம என்ன தெரியுமா, அவரை நம்ம டைரக்ட் பண்ணுறோம். ஜெபம் எல்லாம் என்ன, சிலருடைய ஜெபம்லாம் எப்படி தெரியுமா, ஆண்டவரே ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே பாருங்க கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க,
நல்ல ஹைட்டான மாப்பிள்ளை, நல்ல செக்கச்செவேனான மாப்பிள்ளையை கொடுங்க, இல்லை செக்கச்செவேனான பொண்ணை கொடுங்க அப்படின்னு பல டைரக்ஷன் கொடுத்து ஒரு முறை பாஸ்டர் அம்மாட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். பாஸ்டர் அம்மாக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அவர் நல்ல வழுக்கத்தலை. அவர் வந்து பாஸ்டர் அம்மா நல்ல ஒரு பொண்ணு பாருங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். உடனே பாஸ்டர் அம்மாவும் நல்ல அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்பாங்க, பிரதர் எதுவும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லை ஆண்டவர் சித்தம் நடக்கணுமா சொல்கிறீங்களே, உங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் பாஸ்டர் அம்மா, ஒரே ஒரு ஆசை இருக்குது. நான் கல்யாணம் போகிற மனைவிக்கு நீல முடி இருக்கணும் பாஸ்டர். உடனே பாஸ்டர் அம்மா சும்மா இல்லை, எத்தனை அடி வேணும் பிரதர்னு கேட்டாங்க. பாருங்கள், சில பேருக்கு ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு ஆசை, ஆனால் முற்றிலும் அர்ப்பணிப்பு இல்லை. முற்றிலும் ஆண்டவருக்கு ஒத்துழைக்காததுனால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தத்தளிப்பு, டைரக்ஷனே இல்லை. நான் முதல் காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே திஸ் மார்னிங், இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய உங்களுக்கு இருதயத்தில் மனம் இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வராது. You will never receive God's word if your heart is not ready to do His will. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக குழப்பம்தான் இருக்கும். ஆண்டவர் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் தொனிக்காது. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்காததுனால பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையே இல்லை, கீழ்ப்படியாதனால ஆண்டவர் வார்த்தை பயங்கரமான வேதனை, பயங்கரமான அப்படியே வாழ்க்கை கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகு கொந்தளிக்குது. ஆனால் தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவன் அடுத்து பிரச்சனை நேரத்தில் ஆண்டவருக்கு வார்த்தை அவனுக்கு கிடைக்கல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை நேரத்தில் கிடைக்கிற ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளை நிற்க வைக்கும். அது ஒரு ஊன்றுகோலை போல. ஆமென். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஆண்டவர் சொன்னார், 12 சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னாரு. பாருங்க, அவங்க அக்கறைக்கு போகும் முன்பாக புயல் அடிச்சிச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது புயல் வருவதற்கு முன்பாகவே அக்கறைக்கு போவோம்னு ஆண்டவர் செய்தி வந்துருச்சு. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க. அதில் தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கஷ்டமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக வரும். எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ஆமென். ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் ஆமென், என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் திகைத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென். கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை, வேதனை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பைபிளில் போட்டிருக்கு, 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, முதல் வசனத்தில் வாசிங்க சிஸ்டர். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகுது. 2வது தரம் ஆண்டவருடைய வார்த்தை எப்போ உண்டாகுது? 3ஆம் அதிகாரத்தில் தான் உண்டாகுது. அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ தவிப்புகள், சஞ்சலங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகலை. ஏன் தெரியுமா? 2வது டைம் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாச்சு. 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும், அவன் கீழ்ப்படிய அவன் இருதயம் ஆயத்தமானதுனால. அந்த 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. யார் வாசிங்க. நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ஆமென். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முழுமையாக ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவரே, இனிமேல் என் போக்கு அல்ல உங்களுடைய போக்கு, இனிமேல் என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். ஆமென். நான் பலிகளை செலுத்துகிறேன், எல்லா பொருத்தனைகளெல்லாம் நான் செலுத்துகிறேன். நான் சொல்கிறேன், பொருத்தனைகள் நிறைய பேர் பொருத்தனைகளை தான் பொருத்தி எரிச்சிட்டிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பொருத்தனை பண்ணி என்ன பண்ணிட்டோம்? பொருத்தி எரிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் இதை செய்ய போகிறேன்,
ஆமாம், இந்த வருஷத்தில் நான் அந்த காரியத்தை பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை வருதா இல்லையான்னு பாருங்க, விடுதலை வருதா இல்லையான்னு. அவனுக்கு பாருங்க, ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. மீன் கக்கி போட்டுச்சு. அது மாத்திரமல்ல, ஆண்டோடைய வார்த்தை உண்டாச்சு. அவன் இருதயம் எப்போ ஆயத்தமாச்சோ, எப்போ அவன் இருதயம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தானோ, எப்போ ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணானோ, அப்போ ஆமென், அற்புதம் நடந்துச்சு. அதனால் நான் உணர்த்தப்படுகிறேன், சில பேர் சில அற்புதம் அப்படியே தாமதமாக இருக்குது, சில காரியங்கள் சிக்குண்டு கிடக்கிறீங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பொருத்தனை, இந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்க, நான் அப்படி நான் பொருத்தனை பண்ணுறேன், நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். மீன் பைபிள் இன்னொரு இடத்துலையும் பார்க்குறோம். இவர் வந்து பொருத்தனை ஆண்டவர் செய்கிறதுக்கு முன்பாகவே பொருத்தனை பண்ணார். ஆனால் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16 வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். பொருத்தனை பண்ணார்கள். பாருங்க, அற்புதம் நடந்த பிறகு இவர்கள் பொருத்தனை பண்ணார்கள். ஆனால் யோனா அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாகவே பொருத்தனை பண்ணான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சில பேருக்கு அற்புதம் நடக்காம முன்பாக பொருத்தனை பண்ணுங்க, சில பேர் அற்புதம் நடந்த பண்ணுங்க பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பலவீனம் தாக்கினது. நான் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன ஜுரம்னே தெரியல, பயங்கரமாக ஜுரம்னா 104 105 அப்படி போகும். பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் குறையவே இல்லை. அப்படியே ஈர துணியை மேலே போடுவாங்க, அடுத்த நிமிஷத்தில் காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா என் மைண்டெல்லாம் அப்படியே இந்த காற்றுன்னு தான் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஃபிக்ஸ் தான் வந்துடும். ஒரு வாரம் என்ன அந்த பண்ணி பார்க்குறாங்க, இதை பண்ணி பார்க்குறாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிரச்சனையுடைய தீர்வே இல்லை. அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா பாஸ்டர்னு கர்த்தர் பார்த்துக்கொள்வான்ட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் பாஸ்டர் அம்மா கூடயே இருந்து ஜெபிச்சிட்டும் அவங்க சொன்ன சாட்சி, ஒரு நாளில் குறிப்பிட்ட நாளில் பொருத்தனை, ஆண்டவரே என் மகனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க, நான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் இந்த காரியத்தை நான் வாழ்நாளெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொருத்தனை பண்ணாங்களாம். அடுத்த கொஞ்சம் அடுத்ததுல ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சில பொருத்தனையை செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆமென். ஆண்டவர் சத்தம் கேட்கணுன்னா சித்தம் செய்தாதான், சித்தம் செய்ய மனசு இருந்தாதான். ஆமென். இல்லாட்டி நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருப்பீங்க, இல்லை நடுக்காட்டில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். யோனா வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் துணித்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு துணிக்கும். பல காரணங்களை நீ சொல்லலாம். நான் கீழ்ப்படியாதது காரணம் இது அது என்று பல காரணங்களை சொல்லலாம். இவனுக்கு நியாயமான காரணம் வந்திருக்கு. யோனாவுக்கு கீழ்ப்படியாததற்கு நியாயமான காரணம் என்னன்னா, இந்த நினிவே பட்டணம் வந்து ஒரு கிரேட் சிட்டி. ஆண்டவரே சொல்றாரு, அது மகான கிரேட் சிட்டி. அது அசிரியர்களுடைய தலைநகரம். அசிரியர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை சித்திரவாத பண்ணுகிறதுல கெட்டிக்காரர்கள். கிரேட் த்ரெட் டு இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு அவங்க பெரிய அச்சுறுத்தல் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, தேவனின் கோபத்தின் கோல். அசிரியர்கள் யாரு? எப்பப்பதான் தேவனுக்கு கோபம் வருதோ அசிரியர்கள் எடுத்து அடிப்பார் அவங்கள. அசிரியர்களை பயன்படுத்தி அடுத்த வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அசிரியர்களை எழுப்பி எனக்கு கோபமூட்டின அந்த இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போலவும் மிதிக்க போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். நான் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அசிரியர்னாலே பயம்.
ஏன்னா ஒவ்வொரு முறை அவங்க பாவம் செய்யும் போது, விக்கிராராதனை செய்யும் போது, கர்த்தருக்கு எதிராய் செய்யும் போது அவர்களை வைத்து ஆண்டவர்களை நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம். அதனால இவங்க நாசமா போனால் நம்ம நல்லது தானே, நினிவே பட்டணம் அழிஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் தானே என்று சொல்லி பல காரணங்கள், அவன் நியாயமான காரணங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நிறைய பேர்கிட்ட ஏன் பிரதர் இப்படி பண்ணலைன்னா நிறைய பேர் காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஏன் பிரதர் இப்படி உங்களுடைய மகளையோ மகனையோ இந்துவில் கொடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை கொடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்படாத பொண்ணு? இல்லைங்க, எங்கள் உறவினர்கள் எல்லாம் கோச்சுக்குவாங்க. இல்லைங்க, தேவ பிள்ளைகள் ஒருபொழுதும் ஆமென் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடாது. துணிகரமாக, இதுதான் துணிகரமான காரியங்கள். சில பேர் என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான், சரி கர்த்தர் இரக்கம் உள்ளவர், எப்படியாச்சும் பார்த்துக்கொள்வா. இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது மீறுற சூழ்நிலை வந்தால் அதுக்கு நான் நினைத்து என்ன பண்ணணும்? நடுங்கணும். ஐயோ, கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பை போல நடுங்கணும். அல்லேலூயா. அதான் தாவீது அவர் சொல்லுகிறார், துணிகிற பாவத்துக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும். சில பேருக்கு நல்லாவே தெரியும் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை செய்ய முற்படுவார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை வரும் வேலையில், உடனே இவங்க சுயம் சொல்லுவது அந்த வேலையை விட்டுரு, தப்பிச்சு போய் வேலையே வேணாம். பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் அவங்களை அங்கே என்ன வச்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தோடு என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் சில பேர் போராட்டம் பிரச்சனை தாங்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுறாங்க. இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதனால் பி ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நில்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். சில பேர் போயிடலாமான்னு பார்க்குறீங்க, இல்லை, பக்கத்தில் பார்த்து ஆண்டவர் சொன்னால் மட்டும் போங்க, இல்லை போகாதீங்க. அல்லேலூயா. சில பேர் வேணாம் பாஸ்டர், இதே இருக்கு தலைவலி, இல்லை, கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறார். அதனால் டோன்ட் குவிட். யாருக்கும் ஆண்டவர் இந்த கால வயசில் டோன்ட் குவிட். நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை பேச சொல்லி அழைச்சேன், நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், நான் உன்னை அங்கே நாட்டி இருக்கிறேன். ஸோ நீ எப்படி குவிட் பண்ணலாம்? ஸோ டோன்ட் குவிட். பக்கத்தில் பார்த்து யாருக்கோ சாண்டு சொல்கிறார், பக்கத்தில் பண்ணு, டோன்ட் குவிட் அப்படின்னு சொல்லுங்கள். குவிட்னா என்னது? கை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஒத்துழையுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஒத்துழையுங்கள். இங்கே பார்க்குற இன்னொரு மனுஷன் ஆண்டவர் சத்தம் கேட்கறது நின்றுச்சு. கர்த்தருக்கு ஒத்துழைக்கிறதுனால ஆண்டவர் சத்தம் கேட்கறது நின்ற இன்னொரு மனுஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சவுல் ராஜா. சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் சொல்லுவார், அமலேக்கியர்களை முற்றிலும் அழித்து போடு, ஒருத்தனையும் வைக்காத, பாரபட்சம் பார்க்காம, ஒருத்தனையும் கருணைக்க பார்க்காம, பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல் தரமானது, 2வது தரமானது எல்லாம் பெஸ்ட் எல்லாம் காப்பாற்றப்பட வைத்து ராஜாவை உயிரோடு காப்பாற்று. அதனால் ஆண்டவர் அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுடைய ராஜ பாரமே அவனை விட்டு போச்சு. பாஸ்டர் கிளாடி சொன்னாங்க, போன வாரம் சொன்னாங்க, அந்த ரூத் எஸ்தர் இல்லை, ஆமான் யார் என்றால் இந்த அமலேக்கியர்கள் சந்ததியில் வந்தவன் தான் ஆமான். அன்னைக்கு மாத்திரம் முற்றிலும் அழிச்சிருந்தான்னா அந்த சந்ததியே. ஆமேன். சில பேர் நம்ம பிரச்சனை காரணமே நம்ம சில காரியத்தை விட்டு வைக்கிறதுனால தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதையும் சில பிரச்சனை காரணமே நம்ம சில காரியத்தை விட்டு வைக்கிறோம். சரி அப்புறம் பார்த்துக்கலாமே. கர்த்தர் சொன்னதை 100% கீழ்ப்படியாததுனால தான், சில காரியங்கள் விட்டு வச்சதுனால தான் இன்னும் அந்த பிரச்சனை தலை தூக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை அடிக்கடி தலை தூக்கிட்டே இருக்குது. ஆமேன். விட்டு வைக்காத, எல்லாத்தையும் வெட்டிருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
ஆமென். எல்லாத்தையும் வெட்டிருங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற, உங்களை தாக்குற, உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லாத்தையும் சங்கரித்து விடுங்க முற்றிலும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சங்கரிக்கும்படி கர்த்தர் உங்களை தான் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவரை நீங்கள் சங்கரிங்க, இல்லை, அவர் சங்கரிக்கும்படி அவருடைய பலனை கொடுத்துருக்கார், அவர் நாமத்தை கொடுத்துருக்கார், அவர் ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நீங்கள் ஜெயிக்க முடியும். சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும், ஒடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டவர் வார்த்தையே அவனுக்கு வரலை. அது வரைக்கும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஆண்டோடைய வார்த்தை வந்தது. ஆனால் இங்கே போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு வரவில்லை. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இங்கிலீஷ் பைபிள், he did not answer. பதிலே ஆண்டவர் பேசல. இதுவரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு. ஆண்டோடைய வார்த்தையை சொன்ன சாமுவேலும் மரிச்சு போயிட்டாரு. இப்போ எதிரிகள் அவனை சூழ நிற்கும் பொழுது இப்போ அட்வைஸ் கேட்கறதுக்கு, ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு கூப்பிடுறான். ஆனால் ஒரு வார்த்தையும் அவனுக்கு வரலை. ஆனால் பரிதாபமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா பண்ணுறான்? சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் இவன் தான் விரட்டி விட்டான். பட் இவனே சூனியக்காரிட்ட போகிறான். என்ன ஒரு பரிதாபமான நிலை. நம்ம கிறிஸ்தவர்களே சில பேர் ஜோசியக்கார்ட்ட போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கேட்கல. இன்னும் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் போய் மற்றவங்ககிட்ட போய் எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு கர்த்தர் உங்களை நடத்தணும்னா உங்கள்கிட்ட பேசுவார், அவங்ககிட்டயே பேசுவார், அவங்கள பயன்படுத்துவார். ஆனால் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் பாஸ்டர், என் தலைமையில் கையை வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் பாஸ்டர். எத்தனை பேர் இப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் தலையை நீட்டிங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கர்த்தரோடு சரியாக இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய உறவு உங்களோட சரியாக இருந்துச்சுன்னா உங்களோட வார்த்தை ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கும். ஆமென். அன்றன்று உள்ள ஆகாரத்தை தாரும் என்னது பரமண்டல ஜெபம், ஒவ்வொரு நாளும் டெய்லி மன்னாவை தருவார். பிழை பூட்டுகிற வார்த்தையை தருவார். மனுஷன் 40 முதல் தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நின்று போச்சு அவன் வாழ்க்கையில். குறி சொல்லுது. அம்மாட்ட போய் சொல்லுமா, நாங்கள் ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும். அந்த மரித்து போன சாமுவேலுடைய ஆவியை எழுப்பும். அதை வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேல். மைக்கில் வாசிங்க. நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளிலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது. எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே கொடுக்கல, என்னை கைவிட்டார். கைவிட்டது யாரு? ஆண்டவரா அவனா? மறையாந்தாயும் நம்ம தான் ஆண்டவரை விட்டு போயிட்டு அவர் நம்மளை கைவிட்டான்றோம். ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. பாஸ்டர் கிளாடி ஒரு பாட்டை திருப்பி பாடிட்டு இருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் கையை விடுறதில்ல, நம்ம கையை நழுவிட்டு ஓடிடுறோம். இந்த டைம் மட்டும் என்னை விட்டுருங்க ஆண்டவரே, போயிட்டு வந்துடுறேன். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வராதீங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு வேணாம், நானே பார்த்துட்டு வரேன். ஆமென். பார்த்தீங்கன்னா அவங்க போனதான் அப்படி தான். எப்போ குமாரன் கையில், பிதாவின் கையிலேருந்து குமாரன் தான் போனான். அவர் பிதா அவனை விடலை. ஆமென். பல முறை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், அக்கினி ஊடாய் நீ நடக்கும்போது அது உன் மேல் பற்றாது. அவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட தான் இருக்கிறார்.
ஆனால் நம்ம தான் சில விஷயத்தில் சில காரியங்கள் ஆண்டோடைய கையை விட்டு வழி விலகி போயிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி அவன் சொல்கிறான், கர்த்தர் என்ன கை விட்டுட்டாரு, பேச மாற்றாரு, தீர்க்கதரிசியே உதவி செய்யும். அதுக்கு தீர்க்கதரிசி மறு உத்தரவு கொடுக்குறாரு. வாசிங்க சிஸ்டர். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். உன் கையில் இருந்து பறித்து உன் தோழனாகிய தாவீதின் கையில கொடுத்து விட்டார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு நீங்க ஒத்துழைக்கலைன்னா உங்க பொறுப்பு எடுத்து வேற யார்ட்ட கொடுத்துருவார். எத்தனை பேருக்கு புரியுது? இஃப் யூ டோன்ட் கோஆப்ரேட் வித் காட், கர்த்தருக்கு நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா உங்கள் ஸ்தானத்தில் வேற யாரையும் நிறுத்திவார். எஸ்தர் சம்பவத்தை பார்த்தோம். அவ ராஜாவுக்கு ஒத்துழைக்காததுனால அவ ஸ்தானத்தை அவளுக்கு பதில் அந்த ராஜா வேற. அதே போல் நம்ம ராஜா அப்படிதான். அவருக்கு நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா உங்களை நீங்கள் வேஸ்ட்டு அந்த இடத்த நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு. அதனால உங்களுக்கு பதில வேற யாரை எழுப்பிடுவா. அதனால தான் எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்றான், நீ அமைதியா, நீ ஒத்துழைக்காம அமைதியா இருந்தேனா வேற யாரா எழுப்பிடுவார் ரட்சிப்பு. அதனால பக்கத்தில் பார்த்து மற்றவங்க உங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ஒத்துழைத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆமென் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஒத்துழைத்தீங்கன்னா பயன்படுத்துவார். நீங்கள் ஒத்துழைக்கலன்னா உங்கள் இடத்துல வேற யாராச்சும் வச்சிருவார். நான் நிறைய சாட்சி கேட்டிருக்கேன். சில மிஷினரிஸ் தான் யாரோ ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு மனுஷனை போக சொன்னாங்க. அவங்க போகாதனால இன்னொருத்தர் போய் அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம், அடையாளங்கள், பயங்கர சபை எழுப்புதல்லாம் அடைஞ்ச ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களை பயன்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த தன்மை இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. மோசேக்கு பேசுறதுக்கே ஆற்றல் இல்லை. திக்குவாயன். ஒரு பாஸ்டருக்கு தேவையானது என்னது? வாய். கை இல்லாட்டியும் கூட வாயில் பேசிடலாம், கால் இல்லாட்டி கூட உட்காந்து பேசிடலாம். மெசேஜ் கொடுக்குறது தான் பாஸ்டருடைய. ஆனால் அவர் சொல்கிறார், பாஸ்டருடைய வேலையே மெசேஜ். அதே எனக்கு வாயில் திக்குவாயன் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயோடு நான் இருந்து பேசுவேன். எனக்கு நீ ஒத்துழைச்சா போதும், நான் சொல்கிறத நீ செஞ்சால் போதும். ஆமென். டூ அஸ் ஐ சே. நான் அவன் ஒத்துழைத்ததுனால ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் திறமையான மனிதர்களை தேடவில்லை, அவன் ஒப்பு கொடுத்தவர்களை தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒத்துழையுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. போதும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை வரவே இல்லை. ராஜாக்களுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, சரித்திரத்தில் எவ்வளோன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, அப்படியே இஸ்ரேல் தேசம் கப்பு சுப்புன்னு இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை அபூர்வம், அப்பப்போ லைட்டாக வரும் போல அற்புதமாக இருந்துச்சு. ஏனென்றால் அங்கே இருக்கிற வாழுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் கூட இருதயம் கீழ்ப்படுகிற தன்மை இல்லை. ஒருத்தர் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் இல்லை. பாருங்க, யோனாக்கு எப்போ கீழ்ப்படிய எண்ணம் வந்துச்சோ அப்போதான் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. யாருக்கும் அந்த கீழ்ப்படி எண்ணம் வராததுனால ஆண்டவர் வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்தார், இந்த பையனை பார்த்தார். சாமுவேலேன்னு கூப்பிட்டார். உடனே எந்திரிச்சு போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா என்று கேட்டான். உடனே தாத்தா சொன்னார், நான் கூப்பிடல மகனே, போய் படுத்துக்கோ. திருப்பி 2வது முறை சாமுவேலே. திருப்பி ஓடி போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா?
இங்கே பாருங்க, நம்ம இந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் எழுப்பிவிட்டா 2 minutes 5 minutes. இப்போ என் 2வது பிள்ளையே சொல்லுது 5 minutes அப்பா. அவன் அப்படி இல்லை, இம்மீடியட்டாக எந்திரிச்சு ஓடி கூப்பிட்ட உடனே திருப்பி போய் 2ஆம் முறை கேட்ட உடனே அப்போ ஏலி தாத்தாக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் இவனோட பேச விரும்புகிறார். உடனே அவர் சொல்லிக் கொடுக்குறார், ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த முறை இந்த வார்த்தை வரும்பொழுது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது என் இருதயம், என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. எப்போ அவன் இருதயம் ஆயத்தமாக்கப்பட்டுச்சோ அப்போ தான் பேசினார். அது வரைக்கும் சும்மா அவன் வெறும் பேர் மட்டும்தான் தோணுச்சு தவிர அவர் பேச தொடங்க. ஏதோ கண்ணாம்பூச்சி விளாட்ல, கூப்பிட்டு ஒளியில. அவர் ஏன் பேசலைன்னா அவன் இருதயம் ஆயத்தமா இல்லை. ஆனால் எப்போ அவர் உணர்ந்தாரோ என்னுடைய மகனுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கு, நான் சொல்லுவதை கீழ்ப்படிவான் என்று எப்போ ஆண்டவருக்கு நம்பிக்கை வந்துச்சோ அப்போ பேசினார். அல்லேலூயா. சில பேருக்கு வெறும் சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கு, என்ன பேசுகிறான்னு புரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சின்ன வார்த்தை சொல்லும் அடியே 100% கேட்குறேன்னு சொல்லிடுங்க. இனிமேல் சத்தம் தெளிவாய் கேட்கும். அல்லேலூயா. இனிமேல் சத்தம் சத்தமாக இருக்காது, ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட பேச துடிக்கிறாருங்க, நம்மளோட பேச விரும்புகிறார். பாருங்கள், எவ்வளோ நாள் அவரால் பேசாமல் இருக்க முடியல. நம்ம எல்லாரும் தெரியும், ஏதேம் தோட்டத்தில் ஒவ்வொரு மாலையும் குளிர்ச்சியான வேலை வந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அதே தெய்வம் இன்னைக்கும் உங்களோடு என்னோட பேச துடிக்கிறார். ஆனால் நம்ம தான் பிஸி, நம்ம தான் இருதயம் ஆயத்தமாக இல்லை, நம்ம தான் டியூன் பண்ணாமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சத்தத்துக்கு பதில் சன் நியூஸ் கேட்குது, ஃபேஸ்புக்கு, எல்லா சத்தமும் கேட்குது ஆண்டவர் சத்தத்தை தவிர. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சர்மனுக்கு பிறகு, இந்த செய்திக்கு பிறகு ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்போ அவன் இருதயம் ஆயத்தமாச்சோ அப்போ ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அதனால் எத்தனை பேர் இந்த காலையில் ஆண்டவர் என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க, என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்படி ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஆமென். பேசுங்க, வாலிப பிள்ளைங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், அடுத்து இந்த ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ வேலை கிடச்சிருச்சு, அடுத்து நான் யாரை திருமணம் முடிக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நிபந்தனையே இல்லாமல் ஒப்பு கொடுங்க. அழகாக நடத்துவார், அழகாக பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய திருமண விஷயத்தை குறித்து பாஸ்டர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட காரியம், அம்மாட்ட நான் ஜெபத்தை கற்றுக்கொண்டேன், அப்பாட்ட விசுவாசம், கீழ்ப்படிதல். எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லுவார், 7வது மாடியிலேருந்து ஆண்டவர் குதின்னு சொன்னாலும் பாஸ்டர் குதிப்பார், ஆண்டவரை நம்பி குதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஸோ ஆண்டோடைய சித்தத்தை, பாஸ்டருடைய முக்கியமான செய்திகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்டோடைய சித்தத்தில் முடியும். ஆண்டோடைய சித்தத்தை ஃபோக்கஸ். அதில் எனக்கு ஒரு ஆழமான ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நான் கல்யாணத்தில் செய்யணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே, இந்த திருமண காரியத்தில் நான் உங்களை உங்களுடைய ஒத்தாசையை கேட்குறேன், நான் ஒத்துழைக்கிறேன். இந்த திருமண காரியத்தில் நான் உங்களோட ஒத்தாசை கேட்குறேன், ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேங்க. சின்சியராக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் பேசாமல் நான் எதுவும் டிசிஷன் எடுக்க மாட்டேன், நீங்கள் பேசுங்க. என் இருதயத்தை ஆண்டவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்குவப்படுத்தினார். ஒரு முறை மைசூர் பட்டணத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, எல்லா ஊழியக்காரங்க. நானும் பாஸ்டர் போயிருந்தோம். அப்போ என் மனைவியோட அம்மா, என் மனைவியோட அப்பா, எசேக்கியா பிரான்சிஸ், ஃபாதர் பெர்க்மான்ஸ், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பாஸ்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் மீட்டிங் எல்லோரும் சேர்ந்து, பாஸ்டர் ஜெயச்சந்திரன் இருந்தாங்க, இப்போ போன வாரம் மரித்து போன பாஸ்டர் ஜெயச்சந்திரன் இருந்தாங்க, அப்புறம் பாஸ்டர் டேவிட் பிரகாசம் இருந்தாங்க கோயம்புத்தூர். எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு, அவங்களோட சேர்ந்து நான் ஏன் போனேன்னு தெரியல. நான் எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு அப்பா ஏன் கூப்பிட்டு போனாங்க எனக்கும் தெரியல. என்னை கூப்பிட்டு போகும்போது அங்கே கை பிடித்து, அவங்க எல்லாம் வேறு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க, கையை பிடிச்சி. நானும்
அப்படியே ஊக்கமாக அந்த காரியத்துக்காக ஜெபிட்டுருக்கேன். திடீர்னு ஆண்டவர் கண்ணை திறந்து பாருன்னார். உடனே கண்ணை திறந்தேன். வலது பக்கம் இடது பக்கம் பாருன்னார். வலது பக்கம் அப்படின்னாடா ஸ்பெஷலில் இருக்குன்ட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா என் மனைவியோட அம்மா ஒரு கையும் இன்னொரு கையும் எங்கள் மனைவியோட அப்பா அதாவது மாமனாரும் மாமியாரும் கையை பிடிச்சிருக்கான். அப்போ ஒரு வார்த்தை என் இருதயத்தில் ஆண்டவர் போட்டார். ஐ எம் கோயிங் டு யுனைட் யூ வித் திஸ் ஃபேமிலி. இந்த குடும்பத்தோடு நான் உன்னை இணைக்க போகிறேன். எனக்கு அது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உடனே என்னடா இது புதுசாக வருது, இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நேராக பாஸ்டர்கிட்ட வந்து இப்படி சொன்னேன், இப்படி கர்த்தர் பேசினார். உடனே அவங்க சொன்னாங்க, கர்த்தர் பேசினார்னா அவங்களோடும் பேசுவார், அவரே வாய்க்க பண்ணுவார், அது பெண் விஷயம், அமைதியார் அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் என்ன கர்த்தர் நிறைய பேர் ஃபோன் எடுத்து கர்த்தர் பேசினார் உன்னை கல்யாணம் முடிக்க சொல்லி அப்படின்னு அவசரப்பட்டுறாங்க. இல்லை, கர்த்தரை ஒத்துழைக்கிறவங்க எப்பவுமே பொறுமையாக போகணும். ஆமேன் ஆமேன். ஒத்துழைக்கிறவங்க அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் அவசரப்படுறதுனால ஆண்டோட ஒத்துழைக்க முடியல. ஆண்டவரே அவசரப்படுத்தி நம்மளும் அவசரப்படுத்தி ஆக்சிடெண்ட்டில் முடியுது. ஆமேன். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு பிறகு எங்களோடு பேசினவர் அவங்க குடும்பத்தோடும் பேச ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்திலேருந்து அவங்க கேட்கும்போது நாங்கள் ஏற்கனவே ஆண்டவங்களோடு பேசியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் ஒத்துழைக்க அவங்க ஒத்துழைக்க. ஆமேன். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான இருக்கிறது. ஆண்டருக்கு ஒத்துழைச்சதுனால எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே தொலைஞ்சு போனது இல்லைங்க, ஒன்றையும் எங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகலைங்க. ஆண்டருக்கு ஒத்துழைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டருக்கு ஒத்துழைச்சிட்டிங்கன்னா லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட். பக்கத்தில் பார்த்து ஆண்டோட ஒத்துழைச்சிட்டிங்கன்னா லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட். 2 சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க டைம் இல்லை. ஈசாக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த கேராரில் அபிமெலேக் ராஜா அவர் கேராரில் இருக்கும்போது பஞ்சம் வந்த உடனே அவர் நினைக்கிறாரு எங்கே போகணுன்ட்டு, எகிப்துக்கு ஓடி போயிடலாம். அவங்க அப்பா மாதிரி பைபிளில் போட்டிருக்கு, தகப்பன் வாழ்ந்த நாட்களின் போலவே ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. உடனே எகிப்துக்கு ஓடி போகலான்னு நினைக்கிறார். அப்பொழுது அது ஆதியாகமம் 28 தானே, 26 நேரில் வீட்டில் போய் வாசிங்க. பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் அவனுக்கு எழுந்தருளி பேசுகிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் நீ இருக்கிற தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவரை சொன்னார். 6ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஒத்துழைத்தான், கேராரிலே கூடிட்டான். ஏன்னா ஒத்துழைச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில், அது பஞ்சகாலம், அதனால தான் ஓட நினச்சான். கொஞ்சம் விதைச்சான், எவ்வளோ அறுவடை? 100 அறுவடை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒத்துழைக்கும் போது நீங்கள் சூழ்நிலையை பார்த்து 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 ஓடாதீங்க. ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அவரோடு சேர்ந்து ஒத்துழைச்சா போதும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவன் பாருங்க, இவனும் யோனா வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கலை, ஒத்துழைக்கலை. அதுக்கு பிறகு பாடம் கற்றுக்கிட்டான். பாடம் கற்றுக்கிட்ட போது ஆண்டவருக்கு ஒத்துழைக்கிறான். ஒத்துழைச்சிட்டு நீ போய் அங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். பாருங்க, இவனுடைய செய்தி என்னது? நான் 40 நிமிஷம் பேசியிருக்கிறேன், அவன் 45 நிமிஷம் தான் பேசல, அதுக்கு விரோதமாக தான் பேசுகிறான். இன்னும் 40 நாளில் கவிழ்ந்துரும்பா, நீங்கள் எல்லாம் காலி. ஒரே சென்டென்ஸ் தான், இந்த ஒரு சென்டென்ஸ் தான். ஆனால் ஆண்டவர் ஒத்துழைச்சு செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா முழு தேசமே காப்பாற்றப்பட்டும் இல்லை, முழு தேசமே மாறிடுச்சு. ஒரு மெசேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் போட்டிருக்கும், 1,20,000 பேர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தாங்க. ஒரு மெசேஜ், லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட். ஒரே சென்டென்ஸ் தாங்க.
கவுழ்க்கப்பட்டுரும். 40 நாளில் அந்த ஒரு வார்த்தையில் 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 1,20,000. அதில் பக்கத்தில் பார்த்து நிறைய பேர் மோர் எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்கள் வேலையில், உங்கள் காரியத்தில். பக்கத்தில் பார்த்து ரிலாக்ஸ்ன்னு சொல்லுங்கள். ரிலாக்ஸ். அவரை மட்டும் ஒத்துழைங்க. லெஸ் எஃபெக்ட், மோர் ரிசல்ட்.